ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மன்னன் போரில் தோற்கடிக்கப்பட்டான். அது அயர்லாந்தில் நடந்தது. அயர்லாந்தில் அந்த மன்னன் போரில் தோற்கடிக்கப்பட்ட உடனே அவனை சிறைப்பிடித்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள் என்று பயந்து அவன் தப்பி போவதற்காக ஒரு தீவுக்கு கிளம்பினான். அப்போது எதை எடுத்து போவது? அவனிடம் எதுவுமே இல்லை. அவனிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இப்போது எதிரி வசமாகிவிட்டது. அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிவிட்டான். ஒளிந்து வாழ்வது மட்டும்தான் ஒரே வாழ்க்கை, வேற வழியே கிடையாது. ஒளிந்து வாழும் போது எதை எடுத்து போவது? உடைவாளை எடுத்து போனால் பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை போய்விட்டதே, தேசம் போய்விட்டதே, எதை கொண்டு போவது? அவன் உறுதியான முறையில் சொன்னான், ஒரே ஒரு புத்தகம். அப்போது அவனுடைய தளபதிகள் கேட்டார்கள், ஒரு புத்தகத்தை கொண்டு நீங்கள் எப்படி வாழ்ந்துவிட முடியும் என்று. அவர் சொன்னான், போதும், எனக்கு ஒரே ஒரு புத்தகம், அந்த ஒரு புத்தகத்தை எனக்கு கொடுங்கள் என்று. அவர் தன்னுடைய உடைகளையும் ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு படகில் யாரும் இல்லாத ஒரு தீவில் போய் ஒளிந்து கொண்டார். அந்த தீவில் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏனென்றால் அங்கே யாரும் வரமாட்டார்கள், ஆள் அரவம் இல்லாத ஒரு தீவு, அங்கே பயம் இல்லை. ஆனால் அங்கே அவன் தன்னுடைய தனிமையை போக்குவதற்கு என்ன செய்தான் தெரியுமா? அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தாக எண்ணி படித்தான். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றதை மனதை ஊன்றி கவனித்தான். இன்னும் சொல்லப்போனால் அதை படிக்க படிக்க தான் எதனால் தோற்று போனோம் என்று அவனுக்கு தெரிந்தது. தான் தோற்கிற காலத்தில் ஏன் மற்றவர்கள் நம்மை விட்டு போனார்கள் என்ற உறவை அவன் புரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் விட என்னிடம் இருப்பது எது, எதிரியிடம் இருப்பது எது, நான் எதிரியை விட எந்த வகையில் சிறந்தவன் என்று அவன் தன்னை ஆராய்ந்து கொள்ள தொடங்கினான். அப்படி அவன் தன்னை ஆராய்ந்து கொள்ள தொடங்கிய போது அவனுக்கு ஒரு வழி பிறந்தது. என்ன வழி தெரியுமா? இந்த சொற்களை எல்லாம் நான் வெறுமனாக படித்தால் போதாது, என் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு நல்ல சொல் போதும், ஒரே ஒரு நல்ல சிந்தனை போதும் என்னை மாற்றிவிடும். இவ்வளவு விஷயங்களையும் நான் என்னுடைய சிறுவயதிலிருந்து கேட்டிருக்கிறேன். ஆனால் பாடமாக கேட்டு இந்த காதில் விட்டுட்டேன், மனதில் நிறுத்தவே இல்லை. ஆனால் இன்றைக்கு தனிமையில் தோற்று போய் நான் படிக்கிற நேரத்தில் என் மனதில் அவை எல்லாமும் இதையெல்லாம் தவறவிட்டாயே, இதையெல்லாம் தவறவிட்டாயே என்று சுட்டி காட்டுகிறது என்று அவன் ஒவ்வொரு எழுத்தாக படித்து முடித்து கடைசியாக அவன் திரும்பவும் தன்னுடைய படையை திரட்டுவதற்காக தகவல் அனுப்பினான். படையை திரட்டினான், ஒன்று சேர்ந்தார்கள், போராடினார்கள், திரும்ப ஆட்சி வந்தது. வந்தபோது அவன் சொன்னான், இவ்வளவு பெரிய இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது இவ்வளவு பெரிய படை அல்ல, ஒரு புத்தகம் தான் என்று. அது என்ன புத்தகம் தெரியுமா? மேக்கிவெலி என்பவர் எழுதிய பிரின்ஸ் என்ற ஒரு புத்தகம். அந்த பிரின்ஸ் என்ற ஒரு புத்தகம் எதை பற்றியது தெரியுமா? ஒரு இளவரசன் அல்லது ஆட்சிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும், அவன் ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் மக்களிடம் எவ்வாறு உறவு கொள்ள வேண்டும் என்று. அந்த புத்தகம் கூட தமிழில் வெளியாகி இருக்கிறது. 2-3 பதிப்பகங்கள் அதை தமிழிலே மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம எத்தனை பேர் மேக்கிவெலியினுடைய பிரின்ஸ் படித்திருப்போம் என்று தெரியாது. ஆனால் உலகில் அதிகம் படிக்கப்பட்ட புத்தகங்களில் அது ஒன்று. படித்தவர்கள் சாமானியர்கள் அல்ல, ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள். அந்த புத்தகத்தை தன்னுடைய கையிலே எப்போதுமே ஹிட்லர் வைத்திருந்தான் என்று ஒரு கேள்வி. ஹிட்லர் என்ற ஒரு மனிதன் சர்வாதியாக இருக்கலாம், மோசமான மனிதனாக இருக்கலாம். ஆனால் அவன் பல லட்சம் மக்களை நம்ப வைத்தான், பல லட்சம் மக்களை தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள செய்தான். அவனுடைய உருவம் மிகச் சிறியது. அவன் பேசுகிற முறையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆவேசமாக சீக்கிரமாக பேசுவான். இது எல்லாமும் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தந்திரங்கள்.